Unit 4 Electricity Heating Effect of Current. Have you ever touched the motor casing of fan which has been used for a few hours continuously? What do you observe? The motor casing is warm. அதாவது இப்போ ஃபேன் ஓடிக்கிட்டுருக்கு. அந்த ஃபேனை ஓடிட்டுருக்கும்போது இப்போ டேபிள் ஃபேன்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடிட்டுருக்கு. அது பின்னாடி அதனுடைய மோட்டாரை நம்ம டச் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? ஹீட்டாக இருக்கும். The motor casing is warm. This is due to heating effect of current. இதுக்கு என்ன காரணம்னா heating effect of current. The same can be observed by touching a bulb. இப்போது பல்பு இருக்குது, க்ளோ ஆகிட்டுருக்கு. ரொம்ப நேரம் பல்பு எரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம அதை தொட்டு பார்க்கும்போது அந்த பல்பு எப்படி இருக்கும்னா ஹீட்டாக இருக்கும். Which was used for a long duration. Generally, a source of electrical energy was developed a potential difference across a resistor which is connected to that source. அதாவது இப்போ ஒரு பேட்ரி இருக்குது, அதை ஒரு பல்பில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பேட்ரியோடைய வேலை என்ன? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறது அதனுடைய வேலை. இப்போ என்ன ஆகும்? பொட்டென்ஷியல் கொடுக்கும்போது கரண்ட்டு என்னாகும்? ஃப்ளோ ஆகும். அது என்னாகும்? பல்பை க்ளோ பண்ணும். ஸோ பல்பில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டு தான் ரெசிஸ்டராக இங்கே இருக்குது. ஸோ அதிகமாக வரக்கூடிய கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறது, தடுக்கிறது தான் அதனுடைய வேலை, ஃபிலமெண்ட்டோடைய வேலை. ஸோ அந்த பல்பு க்ளோ ஆகிறதுக்கு தேவையான கரண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதி ரிமைனிங் பார்ட் ஆஃப் த அந்த எனர்ஜியை என்ன பண்ணுதுன்னா ஹீட் எனர்ஜியாக நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால தான் பல்பு என்ன ஆகுதுன்னா நமக்கு தொட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹீட்டாக இருக்குது. த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் constitutes a current through the resistor. For continuous duration of current, the source has to be continuously spend its energy. A part of the energy from the source can be converted into useful work. அந்த லைட்டு க்ளோ ஆகும்போது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த எனர்ஜி நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா அந்த பல்பை தொடும்போது எப்படி இருக்குது? நமக்கு ஹீட் எனர்ஜியாக கிடைக்குது. A part of the energy from the source can be converted into useful work and the rest will be converted into heat energy. Thus, the passage of electric current through a wire result in the production of heat. This phenomenon is called heating effect of current. ஸோ இதிலிருந்து நமக்கு ஹீட்டு கிடைக்குது இல்லையா, அது heating effect of current. So this heating effect of current is used in device like electric heater, electric ions. இதிலெல்லாம் இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகுது. Joule's law of heating. Let I be the current flowing through a resistor of resistance R. V is the potential difference across the resistor. The charge flowing through the circuit for a time interval T is Q. அதாவது இப்போ ஒரு சர்க்கியூட் நம்ம எடுத்துக்கிறோம், பேட்ரி, அதில் ஒரு ரெசிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போது பேட்ரியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுக்குறோம் பேட்ரியிலேருந்து. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அந்த ரெசிஸ்டரில் என்ன இருக்குது? அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஆகுது? அதிகமாக வரக்கூடிய கரண்ட்டை என்ன பண்ணுது? தேவையான அளவுக்கு மட்டும் அது என்ன பண்ணுது? கொடுத்துட்டு அதை ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ கரண்ட்டு ஒரு இடத்துலேருந்து, அதாவது சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஒர்க் டன் அங்கே பண்ணணும். ஸோ த ஒர்க் டன் இஸ் மூவிங் த சார்ஜ் Q across the end of the resistor with a potential difference of V is VQ. அதான் சொன்னேன். அதாவது ஒரு பொட்டென்ஷியல் கொடுக்கும்போது சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒர்க் டன் அங்கே பண்ணணும். ஸோ அப்போ அங்கே என்ன கிடைக்குதுன்னா ஒரு எனர்ஜி. திஸ் எனர்ஜி ஸ்பெண்ட் பை த சோர்ஸ் கெட் dissipated in the resistor as heat.
அப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து வெளியே வரும்போது என்ன ஆகுது, தேவையான அந்த ரெசிஸ்டரில் என்ன ஆகுதுன்னா தேவையான அளவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது, அந்த கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ரிமைனிங் வந்து ஹீட் எனர்ஜி ஆனது வெளியே வருது. thus the heat produced in the resistor is, அதான் இங்கே வந்து ஹெச்ன்றது எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன் ஈக்குவல் டு விக்யூ. இங்கே வின்றது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், க்யூன்றது சார்ஜ். ஸோ க்யூவோடைய ஃபார்முலா தெரியும், ஐ ஈக்குவல் டு க்யூ பை டி. அதாவது சார்ஜ் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் போகிறது தான் என்னது கரண்ட்டு. ஸோ ஐ ஈக்குவல் டு க்யூ பை டி. இப்போ க்யூவை நம்ம அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த டினாமினேட்டில் இருக்கிற டி வந்து டீயோட இன்ட்டு ஆகிடும். ஸோ க்யூன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடி. ஸோ வி நோ தட் த ரிலேஷன் பிட்வீன் த சார்ஜ் and the current Q equal to IT. So H equal to VIT. இங்கே வந்து Hன்றது எனர்ஜி. ஸோ ஃப்ரம் ஓம்ஸ் லா Vன்றது என்னது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஓம்ஸ் லாவில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போடுறோம். ஹெச் ஈக்குவல் டு வின்ற இடத்துல ஐஆர் சேர்க்குறோம். ஸோ ஐஆர் சேர்க்கும்போது ஆல்ரெடி ஒரு ஐ இருக்குது, இது ஒரு ஐ ஸ்கொயர் ஆர்டி. திஸ் இஸ் நோன் அஸ் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஸ்டேட் தட் த ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் எனி ரெசிஸ்டர் இஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜின்றது வந்து இது மூணுத்துக்குமே டைரெக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இது ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட், அப்போ அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாமே டைரெக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ the Joule's law of heating effect state that the heat produced in any resistor is directly proportional to the square of the current passing through the resistor. Next, directly proportional to the resistance of the resistor, directly proportional to the time for which the current is passing through the resistor. So எல்லாமே directly proportional. Next, application of heating effect. Electric heating device. The heating effect of electric current is used in many appliances such as electric iron, electric toaster, electric oven, electric heater, geyser, etc. ஸோ இதில் எல்லாத்தையுமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஹீட்டிங் எஃபெக்ட், அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன் திஸ் அப்ளைன்சஸ் நிக்ரோம் which is an alloy of nickel and chromium is used as the heating element. Why? Because இது நிக்ரோம் வந்து இதில் ஹீட்டிங் எலிமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா இதுக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி அதிகம், மெல்ட்டிங் பாயிண்ட்டும் அதிகம். இட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி. நான் ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன், அதிகமாக வரக்கூடிய கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுறது தான் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அப்போ ஹை ரெசிஸ்டிவிட்டினா என்னது, அதிகமாக வரக்கூடிய கரண்ட்டை வந்து தடுத்து நிறுத்தி தேவையான அளவுக்கு மட்டும்தான் அது கரண்ட்டை வந்து அப்ளை பண்ணும். இட் ஹேஸ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். இப்போது கரண்ட் அதிகமாக வரும்போது ஹீட் எனர்ஜி எப்படி இருக்கும், அதுவும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது அது வந்து மெல்ட் ஆகாமல் அந்த நிக்ரோம் என்ற அந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகாதுன்னா சீக்கிரமாக என்ன ஆகுது, மெல்ட் ஆகாது. இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு, சீக்கிரமாக ஆக்சிடைஸும் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஃப்யூஸ் வயர். நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் பற்றியா, ஃப்யூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஃப்யூஸ் வயர். The fuse wire is connected in series in electric circuit. When a large current passes through the circuit, the fuse wire melt due to the Joule's law of heating. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுவிட்ச் போர்டில் ஒரு ஃப்யூஸ் இருக்குது. அது எதோட வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து சீரீஸு, எப்போயுமே இந்த ஃப்யூஸ் வந்து ஒரு அப்ளைன்ஸோட சீரீஸாக தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சீரீஸ் கனெக்ஷன், அது பேரலல் கனெக்ஷனில் சீரீஸ் கனெக்ஷனாக வந்து அது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது
கரண்ட் வந்து அதிகமாக வரும்போது என்னாகும், தேவையான கரண்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணும், அதுக்கு கொடுக்கும். இப்போ அதிகமாக வரும்போது அந்த ஃப்யூஸில் இருக்கக்கூடிய லெட்டு, ஃப்யூஸ் ஒயராக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அதிகமாக கரண்ட் வரும்போது என்ன ஆகும்னா ஹீட்டும் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ஃப்யூஸ் ஒயரோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப லோ. ஸோ லோன்றதுனால அந்த ஒயர் என்ன ஆகிடும்னா மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து அந்த லெட்டை என்ன ஆகிடும்னா பிரேக் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அந்த கரண்ட் வந்து அங்கே அதுக்கப்புறம் என்ன ஆகுது, போகாது. ஸோ போகாத காரணத்தினால அந்த கம்ப்யூட்டர் என்ன ஆகிடும், அந்த அப்ளையன்ஸ் வந்து என்ன ஆகிடும், சேஃப் ஆகிடும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The fuse wire is connected in series in an electric circuit. When a large current passes through the circuit, the fuse wire melt due to the Joule's heating effect, and hence the circuit get disconnected. Therefore, the circuit and the electric appliances are saved from any damage. The fuse wire is made up of material whose melting point is relatively high. இப்போது இந்த ஃப்யூஸ் ஒயரில் அது மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அப்போ அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஃபிலமெண்ட் இன் பல்பு. நமக்கே தெரியும் பல்பில் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து ரெசிஸ்டராக இருக்குது. இன் எலக்ட்ரிக் பல்ப் எ ஸ்மால் ஒயர் is used known as filament. The filament is made up of material whose melting point is very high. இந்த filament ஓட melting point is very high. The melting point is very high. So when current passing through the wire, heat is produced in the filament. When current is passes, current flow ஆகும்போது ஹீட் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான ஹீட் வந்து இந்த ஃபிலமெண்ட்டில் வந்து என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். When the filament is heated, it glow and gives out light. அப்போ என்னாகும், பல்பு என்னாகும், க்ளோ ஆகும். A tungsten is commonly used material to make the filament in bulb. அதாவது இந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா டங்ஸ்டன். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பவர். In general, the power is defined as the rate of doing work or rate of spending energy. Similarly, the electric power is defined as the rate of consumption of electric energy. அதாவது பவர்னா என்னது, ஒர்க் டன் பை டைம் டேக்கன். அதாவது it represented the rate at which the electric energy is converted into some other form of energy. Suppose a current I flowing through a conductor of resistor or for some time t, the potential difference across the two end of the conductor is V. அதாவது முன்னாடி சொன்னதே தான், நம்ம பேட்டரியிலேருந்து பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த சார்ஜ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, ஒர்க் டன். ஸோ அது எவ்வளோ நேரம் அது நடக்குது, அதை டைம் டேக்கன். ஸோ the work done W to move the charge across the end of the conductor is given by the equation. So work done equal to VIT. So power equal to work by time. ஸோ இங்கே ஒர்க்குன்றது என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ஒர்க் ஆர் எனர்ஜி ஈக்குவல் டு விக்யூ நமக்கு தெரியும். ஸோ இங்கே க்யூன்ற இடத்துல என்ன பண்ணுவோம், ஐடி போடும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஸோ விஐடி பை டைம் டேக்கன் எதில் சொல்லுவோம், டி சொல்லுவோம். ஸோ டிடி என்னது கேன்சல் டு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு விஐ. ஸோ த எலக்ட்ரிக் பவர் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் difference into electric current due to which the current passes in a circuit. Next, unit of electric power. The SI unit of electric power is watt. அதாவது எலக்ட்ரிக் பவரோட யூனிட் என்னென்னா வாட். ஸோ when a current of 1 ampere passes across the end of the conductor,
which is at a potential difference is 1 volt. அதாவது எலக்ட்ரிக் பவரோடைய யூனிட் கொடுத்துருக்கு, ஃபார்முலா கொடுத்துருக்கு, பவர் ஈக்குவல் டு 1 வோல்ட் இன்ட்டு 1 ஆம்பியர். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது என்னது 1 வாட். ஸோ எலக்ட்ரிக் பவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 1 வாட். ஸோ 1 watt is equal to when an electric device is operated at a potential difference of 1 volt, that is 1 volt, and carry a current of 1 ampere, that is 1 ampere. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னது எலக்ட்ரிக் பவர். ஸோ லார்ஜ் யூனிட் ஆஃப் பவர் which is commonly used as கிலோவாட். அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல கரண்ட் வந்து அதிகமாக இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லலாம் அங்கே வந்து என்ன சொல்லுவோம்னா கிலோ வாட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்னால் என்னென்னா ஹார்ஸ் பவர் ஹெச்பி இஸ் எ யூனிட் இன் த ஃபுட் பவுண்ட் செகண்ட் எஃப்பிஎஸ் ஆர் இங்கிலீஷ் சிஸ்டம் சம்டைம் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த எலக்ட்ரிக் பவர். இட் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். இது வந்து ஹார்ஸ் பவர்னால் என்னதுன்னா 746 வாட். நெக்ஸ்ட்டு கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். த எலக்ட்ரிசிட்டி இஸ் கன்சியூம்டு போத் இன் ஹவுசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். யூஸ் பண்ணுறோம் இல்லையா எலக்ட்ரிசிட்டியை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், வீட்லேயும் யூஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரீஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 ஃபேக்டர்ஸ். Consumption of electricity is based on 2 factors. அதாவது the amount of electric power, அதாவது எலக்ட்ரிக் பவரை வந்து நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், அதாவது டியூரேஷன் ஆஃப் யூஸ், இது ரெண்டும். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்ட் இஸ் டேக்கன் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டைம் ஆஃப் யூஸ். அதாவது எவ்வளோ நேரம் நம்ம எலக்ட்ரிக் பவரை வந்து யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ, அதாவது ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 100 watt ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இஸ் கன்சியூம்டு 2 hours. இப்போது ஒரு 100 watt எலக்ட்ரிக் பவரை வந்து 2 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோன்னா, அப்போ அதுக்கு வந்து ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 100 × 2 ஈக்குவல் டு 200 watt hour. ஸோ கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் மெஷர்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் வாட் ஹவர். ஸோ இதை வந்து நம்ம எதில் சொல்கிறோன்னா வாட் ஹவரில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். The SI unit is watt second. SI unit நம்ம இது எப்படி சொல்கிறோன்னா watt second. In practice a large unit of electric energy is needed. இப்போ இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பார்த்திங்கன்னா அதிகமான அளவு என்னது இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமான அளவு எலக்ட்ரிக் பவர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா கிலோ வாட் ஹவர். ஸோ திஸ் லார்ஜ் யூனிட் இஸ் கிலோ வாட் ஹவர், KWH. 1 கிலோ வாட் ஹவர் இட்ஸ் அதர்வைஸ் known as 1 unit of electrical energy. இப்போ நம்ம கரண்ட் பில் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவோம். 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான். ஸோ 1 கிலோவாட் ஹவர் மீன்ஸ் தட் அன் எலக்ட்ரிக் பவர் ஆஃப் கிலோன்றது என்னது 1000. ஸோ 1000 வாட் ஹேஸ் பீன் யூட்டிலைஸ்டு ஃபார் an hour அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹவருக்கு 1000 வாட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 1000 வாட் ஹவர். ஸோ இங்கே வந்து 1000 இன்ட்டு இந்த ஹவரை வந்து 60 செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ 60 × 60. ஸோ டோட்டலாக 6 × 6 என்னது 36. இங்கே எத்தனை 0 இருக்குது, இது ஒரு 2 0, இது ஒரு 3 0, டோட்டலாக 5 0. ஆனால் இங்கே ஆன்சர் பாருங்கள் வாட் செகண்ட். SI யூனிட் வந்து வாட் செகண்டு. ஸோ 3.6ன்னு கொடுத்துருக்கு இன்ட்டு 10⁶ ஜூல். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 36 தானே இருக்குது, 6 × 6 வந்து 36 இல்லையா. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி இது 0.3 பக்கத்தில் பாயிண்ட் வரதுக்காக 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.6 வந்துடுதா. ஆல்ரெடி 10⁵ இருக்கா, இது ஒரு இன்ட்டு 10⁻1 போடுறோமா. ஸோ டோட்டலாக 10 என்ன ஆகிடுது 6. ஸோ வாட் செகண்ட் வந்து 1 கிலோ வாட் ஹவர், இதோட யூனிட் வந்து ஜூல். ஸோ 3.6 × 10⁶ ஜூல்